ஐராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பார்த்து சிரித்து கொண்டு எல்லா விஷயத்திலும் இவள் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு இருந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுதும் நீ வளர ஆரம்பித்த உடனேயும் என்ன சொல்கிறார்கள்? இவளெல்லாம் ஏதேதோ காரியத்தில் இறங்குகிறாள். இதிலெல்லாம் இவள் என்ன ஜெயிக்கவா போகிறாள்? இவள் என்ன வாழ்க்கையில் முன்னேறவா போகிறாள் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் தங்கமே, எந்த வாயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் அவன் வாழ்ந்தாலும் பேசுவார்கள், வீழ்ந்தாலும் பேசத்தான் செய்வார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து பேசத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு ஏன் தெரியுமா? பொறாமையானது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. தான் மட்டும்தான் வாழ வேண்டும், மற்றவனெல்லாம் ஒருபொழுதும் வாழக்கூடாது. தன்னுடைய சொந்தத்திலேயே நாம் மட்டும்தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் வரக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நம் மட்டும்தான் ஜெயிக்க வேண்டும் என்று பொறாமை பிடித்து இருப்பவர்களை என்னத்தான் தெய்வமாகிய நானே இறங்கி வந்தாலும் யாரும் கேட்கப் போவது கிடையாது. ஏன் தெரியுமா? அவரவர்களுடைய எண்ணங்கள் அப்படி. தேவையில்லாத கெட்ட எண்ணம் கொண்டவர்களை எது சொல்லியும் திருத்த முடியாது. புரிகிறதா? இவர்களைப் போல சிலரை வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயுமே சரிதான். இவர்கள் என்னை வேதனை அடைய வைத்து விட்டார்கள், அவர்கள் என்னை வேதனை அடைய வைத்து விட்டார்கள் என்று ஒவ்வொருவரையும் நினைத்து கொண்டே இருந்தால் உன்னால் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க முடியும்? அவனுக்கு வாய் இருக்கிறது, கடவுள் கொடுத்து விட்டாரே என்பதற்காக ஏதேதோ விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் பேசட்டும் விடு. எத்தனை காலத்திற்கு அவன் பேசுவான்? வாய் இருக்கும் வரை பேசுவான். ஆனால் அவனுக்கு அடிப்படும் காலம் வரும் பொழுது எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய சோதனைகளையும் அவன் சந்திப்பான். காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க வைப்பேன், உன்னை எப்பொழுதும் சோதனை செய்வேன் என்று நீ நினைக்க வேண்டாம். உனக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை தரமாட்டேன், நல்ல விஷயத்தை தருவேன். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னை வாழ வைத்து இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும் என்று உனக்கு சொல்லி சொல்லி வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த சாயாகிய நான் உனக்கு துரோகத்தை செய்வேனா? உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். உன்னை கைத்தட்டி நீ தவறு செய்யும் பொழுதோ சரிதான், கைத்தட்டி சிரித்தவன் எல்லாம் நிச்சயமாக அடி வாங்குவான். என்னிடம் மிகப்பெரிய அடியாகத்தான் இருக்கும். யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் யாரும் கைத்தட்டி சிரிக்கக்கூடாது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்றால் நாளை வேறொருவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். எதுவுமே நிலையில்லாத வாழ்க்கை இது. யாருக்கும் எதுவும் சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒருவனிடம் ஒரு வேலை இருக்கிறதா? அந்த வேலை கடைசி வரைக்கும் அவனிடம் இருக்குமா? அது மட்டும் அல்லாமல் ஒரு நகை இருக்கிறதா? கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குமா? எத்தனை பெயர் சிறு வயதில் அனைத்து சொத்துக்களையும் சேர்த்து வைத்துவிட்டு எல்லா சொத்தையும் சேர்த்து விட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில் எதுவும் சேர்ப்பதற்கு இல்லை, நான் இனிமேல் ராஜா போல இருக்க போகிறேன் என்று கடவோடு இருப்பார்கள். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு நஷ்டம் வந்து எல்லாமே இழக்கும் நேரம் கூட வரத்தான் செய்கிறது. நீயே எத்தனையோ நபர்களை பார்த்தும் இருக்கிறாய். இப்படி இருப்பவன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாய். கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு கிடைப்பது போலவே உனக்கு அமையும். யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் யாரும் இப்பொழுதும் கேலி செய்வது, கிண்டல் செய்வது எல்லாம் செய்யக்கூடாது. அப்படி அவன் செய்கிறான் என்றால் அப்பொழுதே அவன் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் கேலி செய்துவிட்டோம், நமக்கும் இதுதான் நடக்கப் போகிறது என்பதை தெய்வத்திற்கு தெரியும். யாருக்கு எந்தெந்த விஷயங்களை சொல்ல வேண்டும், எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது. கண்டிப்பாக நீ தோற்று போவாய், வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாய் என்று நினைத்தவர்கள் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சுக்கு நூறாக போகும் என்று காத்து கொண்டு இருப்பவர்களுடைய வாழ்க்கை தான் அப்படியாகும். நினைப்பவனுக்குத்தான் அது கேடே தவிர உனக்கு கிடையாது. உன்னுடைய வாழ்வில் அமோகமும் அற்புதமும் அதிசயமும்
நடக்கத்தான் போகிறது. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்கள் உனக்கு நடக்கும். நிறைய நேரம் நீயே பார்த்து சில விஷயத்தை வியந்திருக்கிறாய். நாம் சில விஷயம் கேட்டோம், சில விஷயத்தை நாம் நினைத்தோம், ஆனால் அதெல்லாம் எப்படி உடனடியாக கிடைத்தது என்று. அதே போலவே உன் வாழ்வில் எல்லாமே அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னையே பிரமிக்கும் வகையிலும் நடக்கும். சீக்கிரமாக நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். நான் பொறுமையோடு இருக்கிறேன் எல்லா விஷயத்திலும் என்று நீ நினைக்கிறாய். என்னுடைய பொறுமைக்கு பின்னும் ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவனையும் ஆட வைக்கிறேன் என்றால் அவன் ஆடுகிறான், மற்றவனுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறான் என்றால் அவன் அடங்கும் நேரமும் வரும். அந்த அடங்கும் நேரத்தில் அவன் மிகப்பெரிய அடியை வாங்கிவிட்டுத்தான் அவன் அடங்குவான். புரிகிறதா? நம்புங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும், அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைத்து சாய் செய்வார் என்று காத்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் ஒரு நல்ல வழியை காமிப்பேன். பொறாமையும் போட்டிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். யாரெல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டானோ அவனெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை இழந்து நிற்பான். கண்டிப்பாக நீ எந்த ஒரு நிலையிலும் தோற்று போய் நிற்க மாட்டாய், ஜெயிப்பாய். உன் தொழில் முன்னேறும். உன் தொழிலால் உனக்கு பணம் வரும். அதனால் நீ நிறைய வசதி வாய்ப்போடு இருப்பாய். கண்டிப்பாக இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை எதுவும் தொடராது. மேலும் மேலும் வளருவாய், தவிர எதையும் இழக்க மாட்டாய். வளர்ந்து கொண்டே இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில். கண்டிப்பாக உன்னுடைய தேடல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் பிரமிக்க வைக்கும். சதா சர்வ காலமும் உன்னை நான் வாழ வைப்பேன். கண் கலங்காத ஒரு வாழ்க்கையை நான் கொடுப்பேன். காலம் முழுவதும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக புன்னகையோடு இருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் அனைத்தையும் இந்த சாயிடம் கேட்டு பெறுங்கள். இந்த சாய் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையே கொடுப்பேன். பல வழிகள் உனக்காக காத்திருக்கிறது. ஒரு வழிகள் எல்லாம் அல்ல, பல வழிகள் உனக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொரு வழியையும் ஒவ்வொரு பாதையையும் நிச்சயமாக இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் வாழ்க்கை என்று நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து உனக்கு அழகாக ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு பிள்ளைக்கு பாடம் எடுத்து அழகாக அவனை தேர்வெழுத வைத்து அவனை நல்ல மதிப்பில் தேர்ச்சியடைய வைக்கிறாரோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்து நிச்சயமாக வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆக்குவேன். எல்லோரும் தோல்வி அடைவாய் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் உன்னை நிச்சயமாக வெற்றி அடைந்து மற்றவர்களுக்கு நேராக காட்டுவேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.